செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருதாலும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றிடினேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகுகேது பேச்சு. எப்போவுமே ஒரு வருடத்தில் ராகுகேது பேச்சு ஆகும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த கிரக பயிற்சியில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது, என்ன தீமைகள் இருக்குது அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அந்த வகையில் வந்துட்டு இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் வருஷம், அதாவது புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருடம் 13ஆம் தேதி, சித்திரை 13ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்துக்கு விஸ்வாச வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய 13ஆம் தேதி மாலை மணி 5:25க்கு. இது சரியான டைம் பார்த்திங்கன்னா ராகு காலம். இது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த ராகு பயிற்சியானது நடக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 எப்போவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் வந்து பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த ராகு காலத்தில் தான் இந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். ராகு பகவான் எங்கேருந்து பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்துலேருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க, ஆன்டி கிளாக் வைஸ், அதை எதிர் சுற்று வழியாக. அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்ற பிளானட் வந்து உங்களுக்கு உபயராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு, இந்த 13 மாதங்கள் இருந்துட்டு பேச்சு வந்து சிறராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பேச்சு ஆகிறாங்க. இந்த ராகுகேது பேச்சு எப்போவுமே 180 பாகை நேர் எதிர் சுற்றில் தான் பயிற்சி ஆகும். பூச நட்சத்திரக்காரர்கள், கடகராசி பூச நட்சத்திரக்காரர்கள் வாகனத்தில் கவனம் தேவை. வாகனம் எடுக்கும்போது வாகனத்தில் பெட்ரோல் இருக்கா, டாக்குமெண்ட்டு பேப்பர் இருக்கா, ஹெல்மெட் போட்டிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுங்க. ஏன்னா வாகனங்கள் பழுதாகி வழியில் நிற்கக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இந்த ராகுகேது பேச்சில் உண்டு. ஸோ ராகுகேது பேச்சில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் பேச்சு வார்த்தைகள்லையும் கவனமாக இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணுன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் கணவன்கிட்ட மனைவிக்கிட்ட வாய் விட்டு பேசிடணும். மற்றவங்களை பற்றி எந்த கமெண்ட்டு சொல்லக்கூடாது. இந்த ராகுகேது பேச்சில் இந்த ராகுகேது பேச்சு உங்களுக்கு நன்மை செய்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% நன்மை செய்து, தேவையற்ற பேச்சுவார்த்தைகள், தேவையற்ற ஒரு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வேண்டாம். மொபைல் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் குறைச்சிக்கோங்க. வீட்டில் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நிச்சயம் நடந்தே தீரும். அது திருமணம், குழந்தை வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகள், ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் கடகம் பூசத்திற்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கடகராசிக்கு உண்டான ராகுகேது பயிற்சி பலன்கள். கடகம் அப்படின்னாலே அது இயற்கையினுடைய ஒரு தாய் வீடு அப்படின்னு பேர். அதாவது 4ஆம் இடம் அப்படிங்கிற காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு அப்படிங்கிற கடகராசி அப்படிங்கிறது தாய்மையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிற ஒரு கணக்கு. இந்த ராசிக்கு ராகுகேது பேச்சியானது மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு மாலை 5:25க்கு, அது சரியான தமிழில் சொல்லணும் அப்படின்னா விஸ்வாசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங், அதாவது மாலை டைமில் வரக்கூடிய 5:25க்கு ராகு காலத்தில் ராகு இந்த கடகத்துக்கு 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கும், கேது கடகத்துக்கு 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுறாங்க. இந்த பயிற்சி நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. இந்த கோச்சார சனியினால் 8ஆம் இடத்து சனி, பாரப்பா பானுமைந்தன் பால்மதிக்கு 8 நிற்க சிறப்பா சிரித்திட்டேன் ஜென்மனுக்கு அநேக துன்பம் செத்திறந்து போவதற்கோன்னு எண்ணம் கொள்வான்னு சொல்கிறாங்க பாடலில். இறந்து போயிடலாமான்ற எண்ணத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. மைந்தன் பால்மதிக்கு 8 நிற்க செத்திறந்து போவதற்கோர் எண்ணம் கொள்வான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வந்திருக்கீங்க. இனி வளர்ச்சியா வீழ்ச்சியா, வெற்றியா தோல்வியா, இதுதான் உங்களுடைய கேள்வி. கண்டிப்பாக என்னுடைய கருத்து அப்படிங்கிறது வெற்றி மட்டுமே அப்படிங்கிறது தான். எதுக்காக கஷ்டப்பட்டோன்றது முக்கியம். நம்ம கடந்த காலத்தில் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம். எதுக்காக கஷ்டப்பட்டிருக்கோம்? ஒன்று நம்மளுடைய சொந்த வீடு அல்லது நம்மளுடைய சொந்த பொருள், இதில் ஏதேனும் ஒரு பொருளுக்காக, நம்மளுடைய உரிமை உள்ள ஒரு பொருளுக்காக கஷ்டப்பட்டிருப்போம். நம்மளுடைய பொருளை அடுத்தவங்க பொருள்னு சொல்லி உரிமை கொண்டாடி இருப்பாங்க. அதனால கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்போ அது எப்போவுமே சனி பகவான் அதனால தாங்க சொல்கிறது நீதிமான். அவர் 8ஆம் இடத்துல இருக்க வரைக்கும் அங்கே உண்மைத்தன்மை என்னன்றதை உணர வச்சுட்டு 9ஆம் இடத்துக்கு போகும்போது உயர்ந்த பதவிகளை கொடுத்து, உயர்ந்த பதவிகளை மட்டும் கொடுக்கறது இல்லாமல் உங்களுடைய உடைமை பொருட்களை உங்கள் கையில் கொடுத்துட்டு போவாருங்க. சனி பகவான் யாருமே நெகட்டிவாக நினைக்காதீங்க. அவர் இயற்கையின் தலைவன், அவர் நீதியின் தலைவன் அப்படின்னு தான் சொல்லணும். நான் அப்படி தான் சொல்லுவேன்.
அப்போ இந்த கடக ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை செய்வார் அப்படின்னா முழுக்க நன்மைகள் மட்டுமே செய்ய கடமைப்பட்டவர், எல்லளவு கூட தீமைகள் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அதுக்காக எல்லாமே நன்மை நடந்துடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாருக்கும் இயல்பாக வரக்கூடிய விஷயங்கள் வரும். அது எந்தெந்த இடத்துலன்றது நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து குரு 9 கூடவே 12ல். அப்போ தந்தை வழியில் ஏதேனும் இடர்பாடுகள், தந்தை வழி சொத்து கிடைக்கிறதுல ஏதாவது தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். டாக்குமெண்ட் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இது. டாக்குமெண்ட்னால தான் கடந்த காலகட்டத்தில் சங்கடங்கள், ஆனால் அது முடிவுக்கு வர வேண்டிய காலகட்டம் 9 சனி வரும்போது வரும். 8ஆம் இடத்து ராகு கவனம் தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு அப்படிங்கிறது மறைமுக கிரகம், தேவையற்ற கிரகம் அப்படின்னு பேர். தேவையில்லாத விஷயங்கள், தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய கிரகம் ராகு. போக கிரகம் அப்படின்னு பேர். போகங்களின் மீது தேவையில்லாத நாட்டங்கள் கொடுப்பார். இப்போ மொபைல் அடிக்ஷன் கூட ஒரு போகம் தான். ஒரு மொபைல் நோண்டுறோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், ஒரு 5 நிமிஷம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை மறந்து போயிடுறோம்ல உள்ள. அந்த மாதிரியான மொபைல் அடிக்ஷன் உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறது தான் அடியனுடைய தாழ்மையான கருத்து. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருவார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே இதை எப்படி பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு ஏதுங்க, 2ஆம் இடம்ன்றது வாக்குஸ்தானம் அப்படின்னு பேர், பொருளாதார விஷயம் பேர். அப்போ பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்கும்போது இறை வழிபாடுகள் மூலமாக அதை நிவர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய தாழ்மையான கருத்து. இந்த காலகட்டங்களில் இறைவனுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தை, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையை குரு பார்க்குறாங்க. உங்களுடைய 6ஆம் இடத்தையும் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் ஒரு சேர குரு பார்ப்பது அப்படிங்கிறது 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 2, 4, 8ஆம் இடங்களை பார்க்குறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இறைவனுடைய ஒரு துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆலய வழிபாடுகள் அதிகமாக எடுத்துக்கணும். குறிப்பாக கணபதி, மனித முகமல்லாத தெய்வங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டை ஏற்படுத்தும். இருந்தாலும் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சந்தித்து வந்த சம்பவங்கள் அப்படி. ஸோ காதல் விஷயங்கள் கசப்பை ஏற்படுத்தியிருக்கும். திருமணம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு அமைப்பை இப்போ கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு, பாசம், பரிவு அப்படிங்கிறதுலாம் நிறையவே ஏற்படும். விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். விட்டு கொடுத்து போகிறது அப்படின்றது சரியான ஒரு விஷயந்தான். ஒரு குடும்பத்தில் ஆண் உயர்ந்தா பெண் உயர்ந்தா அப்படின்றதுலாம் கிடையாது. 2 பேருமே ஒரே ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க தான். அந்த நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த புரிதல் இந்த நேரங்களில் தான் உங்களுக்கு கிடைக்கும். கணவனோ மனைவியோ அடுத்தவங்களை கணவனையோ மனைவியோ புரிஞ்சக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இவங்க இப்படி தான், நம்ம இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு தன்மைக்குள்ளே இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்துடுவாங்க. திருமண உறவு அப்படின்ற ஒரு அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம். 8ஆம் இடத்து ராகு பொறுத்த வரைக்கும் தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் இதிலலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அதே மாதிரி யார்கிட்டையும் எந்த ஒரு கருத்து பரிமாற்றமும் வேணாம். உங்களுக்கு குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு அனுகூலம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். கடகராசிக்காரங்க யாராக இருந்தாலும் குழந்தைகளால் பெருமை, பேர், புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு தடைகள் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. குழந்தைங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுங்க. வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இப்போ வருது. வீட்டை இடித்து கட்டக்கூடிய யோகம் அல்லது புதிய இடம் வாங்கி கட்டக்கூடிய யோகம். பழைய வீடு வச்சுருந்தீங்க அப்படின்னா பழைய வீட்டை இடித்து கட்டக்கூடிய யோகமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கி போட்டுருப்பீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அது இப்போ அந்த இடத்துல போய் வீடு ஆரம்பிக்கலாமான்னு ஒரு யோசனை கொடுக்கும். அது செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதை கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னு தான் அடியனுடைய தாழ்மையான கருத்து. வீடு கட்ட போகிறீங்க, வீடு கட்டணும், வீடு கட்டுங்க அப்படிங்கிறதான் நான் ஆழமாக அழுத்தி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை குருவான் 5ஆம் பார்வை பார்க்குறாரு. அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். வீடு கட்டிடுங்க, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிடுங்க. இல்லை குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணணும், வயசு ஆகிடுச்சு சார், 25 வயசு 27 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருமணத்துக்கு பொண்ணு பாருங்கள், வீட்டை கட்டிட்டு பாருங்கள். வீடு கட்டக்கூடிய அமைப்பும் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பும் ஒரு சேர ஒரு காலகட்டத்தில் ஒரே மாதிரி உங்களுக்கு அமைஞ்சு வருது. மொத்தத்தில் நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு சுப நிகழ்ச்சி நிச்சயமாக நடந்தேறும். சுப நிகழ்ச்சிகள் எதெல்லாம் இருக்கலாம்னா
ஒன்று குழந்தைங்க பெரியவங்களாகிறதா இருக்கலாம், அல்லது வீடு கட்டக்கூடியதாக இருக்கலாம், அல்லது திருமண நிகழ்ச்சியாக இருக்கலாம், கிரகப்பிரவேசமாக இருக்கலாம், வீட்டை இடித்து ஆல்ட்ரு பண்ணுறதா இருக்கலாம், அல்லது புதிய மங்களமான காரியங்கள் எது ஒன்றும் அதுக்குள்ளே தான் அடங்கும். மொத்தமாக நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக 100% நடந்தே தீரும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதுக்கான சுப விரயத்தின் மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் சுபமாக மாறும் அப்படின்றத சொல்லி நம்ம கடகராசிக்கான பலனை நிறைவு செய்வோம். வாழ்த்துக்கள். மிகவும் அற்புதமான பலன்கள் கடகராசிக்கு.